அதாவது அந்நியர்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே தாராளமாக வந்து போகிறாங்க அப்படின்னாலே அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாறிடும். சுற்றுலாத்தலங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுலா பயணிகளை சந்தோஷப்படுத்துறது தான் அதோட அங்கே ஒரு தொழில்கள் உருவாகும். சுற்றுலா பயணிகள் மூலமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரு நடைமுறை. அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து எப்படி இருப்பாங்க? இப்போ வந்து ஒரு அந்த ஒரு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அந்த வீட்டை பாதுகாப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து போகிறவங்க இருக்காங்கள்ல, விருந்தினர்கள், அவங்களுக்கு அந்த வீட்டை பற்றின அக்கறை கிடையாது. அக்கறை இருக்காது பெருசா. அவங்களுக்கு அவங்க வீட்ட பத்தின அக்கறை தான் இருக்கும். அதுபோல ஒரு நாடுன்னு வரும்போது, சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமா வந்து போறாங்க அப்படின்னாலே, அப்ப அந்த நாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பாதுகாப்பு இருக்காது. அந்த நாட்டின் மீது ஒரு அக்கறை. இப்ப நம்ம வீடுன்னா, இது என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்குள்ள யார் வேணாலும் வந்து போறாங்கன்னா, என் வீட்டு மேல எனக்கு பிடிப்பே இல்லாம போயிரும். அதுபோல அந்நியர்கள வந்து தாராளமா வந்து போற ஒரு நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அந்த நாட்டுல நெறைய குற்றங்கள் நடக்கும். ஒரு அமைதியே இருக்காது. வெளிநாட்டுக்காரங்க தாராளமா வந்து போறாங்க. அத வச்சு தான்ப்பா எங்க பொழப்பே இருக்கு. அப்படின்னு சொல்லுகிற நாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து அமைதியே இருக்காது. குற்றங்கள் நடக்கும். நெறைய விபச்சாரம் நடக்கும். விபச்சாரம், குற்றங்கள், திருட்டு, ஏமாத்துறது. நல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா அந்த சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா, நெறைய ஏமாற்று வேலைகள் நடக்கும். விலை உணவுகளை அதிகமான விலைக்கு விப்பாங்க. இப்போ இந்த எண்ணெய்கள்லாம் பார்த்தா தரமா இருக்காது. இப்படி நெறைய குற்றங்கள் நடக்கும். அந்த சுற்றுலா பயணிகள் வந்து போற இடங்கள்லாம் வந்து நெறைய ஏமாற்று வேலைகள் நடக்கும். அதுபோல இப்போ வந்து அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்நியர்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்க இருக்கிறவங்க யார் அப்படின்னா, பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து போய் குடியேறினவங்க தான். அங்க அந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க அன்னைக்கு இல்ல. பூர்வீகம் இப்ப தமிழ்நாடுன்னா நமக்கு ஒரு பூர்வீகம் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருட ஒரு பூர்வீகம் நமக்கு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான வருட பூர்வீகம் நமக்கு இருக்குது. லட்சக்கணக்கான வருடங்கள் கூட இருக்குது தமிழ்நாட்டுல. எனது மூதாதையர்கள் இங்கு தான் இருந்தார்கள். அதன் வேர்கள் லட்சக்கணக்கான வருடமா கூட இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு மரபு இருக்கு. ஆனா வந்து இந்த அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே போதும். 500 வருஷத்துக்கு முன்னாடி 600 அங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்தவங்க புதிதானவர்கள். அவர்களுக்கு இது ஒரு சுற்றுலா. நம்ம விடணும். விட்டா தான் அது நம்முடையது அப்படிங்கிற உணர்வு வரும். நான் புதுசா ஒரு இடத்துக்கு போறேன் அப்படிங்கும்போது, நான் அமெரிக்காவுல போய் செட்டில் ஆக போறேன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான். நிரூபிக்கணும். ஒரு பல 100 வருடங்களாக நீங்க அங்க வாழணும். அதுவரைக்கும் அது உனக்கு ஒரு சுற்றுலா தலம் மாரி தான். உனக்கு சொந்தமான உணர்வு அது வரவே வராது. உன்ன ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ அமெரிக்காவுல போய் செட்டில் ஆனாலும், உன்ன அந்நியன் தான் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. அவர்களே அந்நியர்கள் தான். 500 அவர்களே அந்நியர்கள் தான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அமெரிக்காவுல போய் செட்டில் ஆன உடனே உன்ன ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு 100, 200 வருஷமா நீ அங்க இருந்தா தான், அவங்க உன்ன ஏத்துப்பாங்க. அதுவரைக்கும் நீ அந்நியர் தான். நீ விருந்தினர் தான். சுத்தி பார்க்க வந்தவங்க தான். அப்போ சுத்தி பார்க்குற ஒரு சுற்றுலா தலம் மாரி தான் நீ அத பார்ப்ப. அந்நியர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சுற்றுலா தலத்தை போல தான் பார்ப்பாங்க. சுற்றுலா தலத்தில தான் என்ன வேணாலும் நடக்கும் அங்க. குற்றங்கள் நடக்கும், விபச்சாரம் நடக்கும், எல்லாமே நடக்கும். இப்போ வந்து தாய்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தின் மூலமா அவங்க அந்நிய செலாவணி ஈட்டுறாங்க. விபச்சாரம் தான் அவங்களுக்கு வந்து நெறைய சுற்றுலா பயணிகள் வாங்க எங்க நாட்ல விபச்சாரம் இருக்கு. அப்படி பொழைக்கிறாங்க அவங்க. அதுபோல அமெரிக்காவிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி விபச்சாரம்லாம் தாராளமா நடக்கும் அங்க. காரணம் எல்லாமே பார்த்தா இப்ப அமெரிக்காவுக்கு ஏன் போணும்னு ஒரு சுற்றுலா தலம் அது. பார்க்குறக்கு அழகா இருக்கும். சுற்றுலா தலம். நெறைய பணம் சம்பாதிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அது ஒரு சுற்றுலா தலம். சுற்றுலா தலத்தில போய் நீங்க செட்டில் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. ஜாலியா இருக்கலாம். அதனால அங்க நெறைய விபச்சாரம்லாம் நடக்குது. இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இப்போ நம்ம வந்து அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, நெறைய கட்டுப்பாடுகள போட்டாரு. சுற்றுலா பயணிகள் எங்க நாட்டுக்கு வர்றதா இருந்தாலே நெறைய காசு செலவழிச்சா தான் வர முடியும். நெறைய 10, 15 லட்ச ரூவா செலவழிச்சா தான் இன்னைக்கு விசா எடுக்க முடியும். அமெரிக்காவுக்கு போறதுக்கு. விசா எடுக்க முடியும். அங்க போய் சுத்தி பார்க்கணும்னா, போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு உனக்கு நெறைய செலவாகும். அதனால இப்ப நெறைய பேர் வர்றதில்ல. அதனால என்ன ஆகுது அப்டின்னா, அந்த லாஸ் வேகாஸ் தூங்காத நகரம். அமெரிக்காவின் தூங்காத நகரம் அப்டின்னு சொல்றாங்க லாஸ் வேகாஸ. அங்க பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகள் எல்லாமே ஹோட்டல் எல்லாமே என்ன ஆயி போச்சுன்னா, இன்னைக்கு வந்து ஆட்களே இல்லாம, அந்த ஹோட்டல் தொழில் எல்லாமே நெறைய தொழில்கள்லாம் இல்லாம போச்சு. அப்ப இன்னைக்கு அங்க அமைதி இருக்கு. குற்றங்கள் குறைந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இத வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு முட்டாள்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த அதிபர் ட்ரம்ப் வந்து தாராளமா இன்னும் விலைய குறைச்சிருந்தா என்ன நடக்கும்? வரி இன்னும் அமெரிக்காவுக்கு வந்து போற செலவ இன்னும் அவர் குறைக்கிற மாரி வரி போட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு நெறைய பேர் வந்து போவாங்க. அந்த விபச்சாரம் எல்லாம் இன்னும் களை கட்டியிருக்கும்.
போதைப்பொருள் பழக்கங்கள், விபச்சாரம் இதெல்லாம் வந்து இன்னும் களை கட்டியிருக்கும். இன்றைக்கி அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த அமெரிக்காவுக்கு வந்து போகிறத அந்த செலவுகளை டிக்கெட் கட்டணும், பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் அதிகப்படுத்தினதுனால, இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்றாங்க. பணம் நிறைய. அதனால என்ன ஆகும், சுற்றுலா பயணிகள் அங்கே குறைஞ்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகள் குறைஞ்சதுனால, இன்றைக்கி அங்கே வந்து அமைதி நிலவுது. விபச்சாரத்தை நம்பியவர்கள் இன்று விபச்சாரம் இனிமே வந்து விபச்சாரத்தை நம்பி பொழைக்க முடியாது. சுற்றுலா பயணிகள் குறைஞ்சிட்டாங்க. நம்ம மாற்று வேலை தேடி போகணும். விவசாயம் பார்க்கலாம், இல்ல வேறு தொழில் ஏதாவது செய்யலாம். விபச்சாரத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது. விபச்சாரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் அதை நம்பி வருவான். போதை பழக்கம் எல்லாமே பார்த்தா சுற்றுலா பயணிகளுக்கு போதை சுற்றுலா பயணிகள் சுற்றுலா போனாலே நல்லா தண்ணி அடிப்பாங்க. சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுவான், சுற்றுலா பயணத்தில் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நல்லா தண்ணி அடிப்பான், போதைப் பொருள் அதெல்லாம் கூட நல்லா நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த அதிபர் ட்ரம்ப் பண்ண வேலையால் நிறைய சுற்றுலா பயணிகள் போகாதனால போதை பழக்கங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. போதை விற்பனை, அதுபோல் விபச்சாரம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த நாடு அமைதியாக இருக்குது. ஆபத்துகள் குறைவாக, குற்றங்கள் அதிகமாக நடக்கும்போது ஆபத்துகள் அதிகமாகும். அமைதியின்மை, யாரும் அங்கே அமைதியாக இருக்க மாட்டாங்க. என்ன நடக்குமோ எது நடக்குமோ. இப்போ பாலியல் நோய்கள்லாம் அங்கே அதிகமாகும். இப்போ வந்து நோய்களும் குறையும். நோய்கள் குறையும், பாதுகாப்பாக அந்த நாடு மாறும். அப்போ அதிபர் ட்ரம்ப் அவர் எடுத்த நடவடிக்கையில் அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் வந்து ஏதோ நல்ல விஷயந்தான் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த நாடு அமைதியாக வாழ்வதற்கு விபச்சாரம், அந்த சிந்தனை விபச்சாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி நம்பிக்கையே அவர் தகர்த்து விட்டார். அவர் செஞ்சதில் இந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு, அவங்க வாழ்வாதாரம் அவங்க மாற்று வேலையை தேடி போவாங்க. அவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் அதுக்குள்ளே என்ன நடந்தது, விபச்சாரம் தான் நடந்தது. போதை பழக்கங்கள் தான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் இன்றைக்கி தடைப்பட்டிருக்கு. அப்போ இனிமேல் வந்து மாற்று தொழில் தேடி போவாங்க. இன்னும் அமைதியான வேறு தொழிலை நோடி போவாங்க.